அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி ஹிஸ்டரி யூனிட் 1 என்ற தலைப்பிலிருந்து நாம் வினாக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியை நாம் இன்று காணலாம். இன்றைய முதல் கேள்வி, இந்தியாவில் புவியியல் விவரங்களை பற்றிய செங்கடற் பயணச் செலவு என்ற நூலை எழுதியவர் யார்? இந்த நூலை எழுதினவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எரித்திரியன் கடலின் பெரிப்ளஸ் அப்படின்ற இந்த பெரிப்ளஸ் என்பவர் தான் இந்த நூலை செங்கடற் செலவு பயணச் செலவு என்ற நூலை எழுதியிருக்கிறாரு. அடுத்து இரண்டாவது கேள்வி, இயற்கை வரலாறு என்ற நூலை எழுதியவர் யார்? அதாவது நேச்சுரல் ஹிஸ்டரி. இவரும் கிரேக்க நாட்டை சார்ந்தவர். முதல் நூற்றாண்டுல இந்தியாவில் இருக்கிற செடி கொடி வகைகள் எல்லாம் இந்தியாவின் இயற்கை வளங்களை பற்றி குறிப்பிட்டு காட்டி இயற்கை வரலாறு என்ற நூலை எழுதியவர் தான் மூத்த பிலினி. அடுத்து மூன்றாவது கேள்வி, இந்த மூத்த பிலினி அதாவது இந்த பிலினி என்பவர் எந்த நாட்டை சார்ந்தவர்? என்ன நூற்றாண்டுனா கிபி 1ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். யாரு? இந்த மூத்த பிலினி. அடுத்து நான்காவது கேள்வி, இந்தியாவின் பசுமை வளங்களை அதாவது இயற்கை வளங்களை பற்றி எழுதியவர் யார்? யாருன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், மூத்த பிலினி. கிபி 1ஆம் நூற்றாண்டுல இதை பத்தி எழுதியிருக்கிறாரு. 1ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு புவியியல் வல்லுனர் அல்லது இயற்கை வல்லுனர், கிரேக்க நாட்டை சார்ந்தவர். அடுத்து ஐந்தாவது கேள்வி, உலக வரைபடத்தை அதாவது உலக வரைபடத்தை முதல் முறையாக வரைந்தவர் யார்? யாருன்னா இவர் தான் 2ஆம் நூற்றாண்டை சார்ந்த தாலமி. இந்த தாலமி என்பவர் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த உலக வரைபடத்தை முதல்ல வரைந்தவர். அடுத்து ஆறாவது கேள்வி, புவியியல் வல்லுனர் என அழைக்கப்படும் கிரேக்க அறிஞர் யார்? யாருன்னா இவரும் தாலமி. இவர் தான் ஜியோகிராஃபி அப்படின்றத இது பண்ணாரு. உலகத்துல முதல்ல என்ன பண்ணியிருக்கிறாரு, மேப்பை வரைஞ்சவர், உலக வரைபடத்தை வரைந்தவர் இவர் தான். அடுத்து ஏழாவது கேள்வி, குப்தர் காலத்தில் இந்தியா வந்த சீன பயணி யார்? இந்த குப்தர் காலத்துல யார் இந்தியாவுக்கு சீன பயணி? யாருன்னு பாத்தீங்கன்னா பாகியான். இவர் யார் காலத்துல இந்தியாவிற்கு வந்தார்? எந்த குப்த அரசர் காலத்துல இந்தியாவிற்கு வந்தார் என்று கமெண்ட் செய்யுங்கள். அடுத்து எட்டாவது கேள்வி, பாகியான் எழுதிய நூலின் பெயர் என்ன? அவர் எழுதின அந்த நூலோட பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போகோகி. இந்த நூலை எழுதினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாகியான். அடுத்து ஒன்பதாவது கேள்வி, ஹர்ஷவர்தனரின் ஆட்சி காலத்தில் இந்தியா வந்த சீன பயணி யார்? யாருன்னு பாத்தீங்கன்னா யுவான் சுவாங். யுவான் சுவாங் தான் சீனாவில ஹர்ஷர் காலத்துல வராரு. இது வர்த்தமான பேரரசு காலத்துல யுவான் சுவாங் வராரு. யுவான் சுவாங் அதே நேரத்துல நம்ம போன இதுல ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை விட்டுட்டோம். இப்போ ஹர்ஷ சரிதம் என்ற நூலை எழுதியவர் பாணர். அவருடைய அவைக்கள புலவரான பாணபட்டர் எழுதியிருக்கிறாரு. அவர் எழுதிய நூல் ஹர்ஷ சரிதம் மற்றும் காதம்பரி 2 நூலை எழுதியிருப்பாரு. முதலாக ஒரு அரசரின் வாழ்க்கை வரலாற்று நூலை எழுதினவர் யாருன்னு பாத்தீங்கன்னாலும் யாருன்னா பாணர். அவர் தான் ஒரு அரசரின் வாழ்க்கை முறையை எழுதியிருப்பாரு, பயோகிராஃபி. அதை எழுதியிருந்தவர் யாருன்னா பாணர். அதை நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். அதே நேரத்தில் யுவான் சுவாங்கும் ஹர்ஷரும் ஜார்க்கண்ட்ல இருக்க கஜன்கலா என்ற இடத்துல தான் சந்தித்து கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அடுத்து 10வது கேள்வி, யுவான் சுவாங் எழுதிய நூல் எது? யுவான் சுவாங் எழுதிய நூலின் பெயர் மேலை உலகின் ஆவணங்கள். அதாவது மேலை உலகின் ஆவணங்கள் அல்லது சியூகி என்று அழைக்கப்படுகிறது. இந்த நூலை எழுதினவர் யுவான் சுவாங். இந்தியாவோட தகவல்களால் இந்த நூலை காணப்படுகிறது. அடுத்து 11வது கேள்வி, இந்தியா வந்த கிரேக்க தூதுவர் யார்? இந்தியாவுக்கு வந்த கிரேக்க தூதுவர் யார்? யாருன்னா மெகஸ்தனிஸ். சந்திரகுப்த மௌரியரின் காலத்துல இந்தியாவிற்கு வரார். அவர் எழுதின நூல் பேர் தான் இண்டிகா. பாடாலிபுத்திர நகர நிர்வாக அமைப்பு முறையெல்லாம் இந்த நூல்ல எழுதியிருக்கிறாரு. மெகஸ்தனிஸ் இண்டிகா என்ற நூல்ல எழுதியிருக்கிறாரு. அடுத்து 12வது கேள்வி, இண்டிகா என்ற நூலை எழுதியவர் யார்? இந்த இண்டிகா என்ற நூலை எழுதினவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெகஸ்தனிஸ். கிரேக்க பயணி மெகஸ்தனிஸ். இவர் தான் எழுதியிருக்கிறாரு. அப்போ நம்ம இந்த இதுல முக்கியமான நிறைய பேரை பார்த்துருக்கிறோம். 1 பெரிப்ளஸ், 2வது பிலினி, 3வது தாலமி, 4வது பாகியான், 5வது யுவான் சுவாங், 6வது
மெகஸ்தனிஸ். ஸோ இவங்களெல்லாம் வந்து பார்த்துருக்குறோம். இவர் மெகஸ்தனிஸ் செல்யூக்கஸ் நிகேட்டரால் கிரேக்க தூதுவராக இந்தியாவிற்கு வந்தவர். சந்திரகுப்த மௌரியரின் அவையில இருந்தவர். வணக்கம். சமண மதம் அல்லது சமண சமயம் என்ற இதிலிருந்து நாம் இன்றைய வினாக்களை காணலாம். இன்றைய முதல் கேள்வி, சமய எழுச்சி காலம் எப்பொழுது? சமயம் வந்து எப்பொழுது, எந்த நூற்றாண்டுல எழுச்சி பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிமு 6ஆம் நூற்றாண்டு. இது வந்து இந்த காலத்தை வந்து அறிவு மறுமலர்ச்சி காலம் என்று அழைப்பாங்க. அதற்கு முன்னாடி இருந்த மதத்துல ஏற்பட்ட அந்த இதெல்லாம் வந்து சீர்திருத்தம் பண்ணி ஒரு புதிய மதமாக உலகம் முழுவதும் சில மதங்கள் தோன்றும். அதுல இந்தியாவுல சமண மதமும் புத்த மதமும் கிமு 6ஆம் நூற்றாண்டில் தோன்றும். அடுத்து 2வது கேள்வி, பாரசீகத்தில் மூட நம்பிக்கைகளை எதிர்த்தவர் யார்? யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெராஸ்ட்ரியர். யாருன்னா ஜெராஸ்ட்ரியர். இவர் தோற்றுவித்த மதம் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெராஸ்ட்ரியனியம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஜெராஸ்ட்ரியம் அப்படின்றத 11ஆம் வகுப்பு புத்தகத்துல கொடுத்திருப்பாங்க. ஜெண்ட் அவஸ்தா ஈரானிய மற்றும் பாரசீக நூல். அந்த நூல் வந்து ஜெராஸ்ட்ரிய மதத்தை பற்றி குறிக்கிறது. 11ஆம் வகுப்பு பாட புத்தகத்துல ஒரு கட்டத்துல இந்த பகுதியை கொடுத்திருப்பாங்க. ஜெண்ட் அவஸ்தா. அந்த நூல்ல வந்து ஆரியர்களின் முற்கால வாழ்க்கை முறையை பற்றி குறிப்பிடுகிறது. ஆரியர்கள் எங்கிருந்து வந்தாங்க என்ற தகவல்களை வந்து இந்த புத்தகத்துல காணப்படுகிறது. அடுத்தது 3வது கேள்வி, ஜெராஸ்ட்ரியர் பிறந்த இடம் எது? இந்த ஜெராஸ்டர் என்பவர் வந்து எங்க பிறந்தாரு? மத்திய ஆசியா, அதாவது வடமேற்கு ஈரான் இந்த பகுதியில இது பண்றாரு. அடுத்து 5வது கேள்வி, சீன மக்கள் யாருடைய தத்துவங்களை வரவேற்றனர்? இப்ப பாருங்க, மத்திய ஆசியா இந்த பகுதியை பார்த்தோம். இப்ப சீனாவிலையும் வந்து இந்த 6ஆம் நூற்றாண்டுல புதிய தத்துவங்கள் வரவேற்கப்பட்டன. யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் தான் வந்து கன்பூசியஸ். அவருடைய தத்துவங்கள் தான் சீனாவில் வரவேற்பு பெற்றன. அடுத்து, கன்பூசியஸ் தொடர்புடைய நாடு எது? எந்த நாடுன்னு பாத்தீங்கன்னா நம்ம சொல்லிடலாம் சீனா. ஜெராஸ்ட்ரியர்னா ஈரான், கன்பூசியஸ்னா சீனா. சீனாவில் தோற்றிய தத்துவ ஞானி. அடுத்து 7வது கேள்வி, சமணமும் பௌத்தமும் தோன்றிய காலம் எது? எந்த காலத்துல தோன்றிச்சு? கிமு 6ஆம் நூற்றாண்டு. இந்த 6ஆம் நூற்றாண்டை வந்து இந்தியாவின் அறிவு மறுமலர்ச்சி காலம் என்று அழைக்கின்றார்கள். அடுத்து 8வது கேள்வி, சமண சமயத்தை வடிவமைத்தவர்கள் யார்? யாருன்னா 24 தீர்த்தங்கரர்கள். இதுல கடைசி தீர்த்தங்கரர் தான் மகாவீரர். அடுத்து 9வது கேள்வி, சமண சமயத்தின் முதல் தீர்த்தங்கரர் யார்? இந்த சமண சமயத்தின் முதல் தீர்த்தங்கரர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கடைசி தீர்த்தங்கரர் தான் மகாவீரர். முதல் தீர்த்தங்கரர் வந்து ரிஷபதேவர். சமண சமயம் தோன்ற வந்து முக்கியமான காரணம் என்னன்னா, பல ஜாதி பிரிவுகள், இந்த உயிர்களை பலியிடுதல், மூல நம்பிக்கை போன்றவற்றை வந்து இந்த வைதிக மதத்துல இருந்தது. அதனால இந்த ஒரு புதிய சமயம், ஒரு சீர்திருத்தம் தேவைப்பட்டது. அந்த நேரத்துல சமண மதமும் பௌத்த மதமும் தோன்றின இந்தியாவில். அடுத்து 10வது கேள்வி, ரிஷபதேவரின் அடையாளம் என்ன? இந்த ரிஷபதேவருக்குன்னு ஒரு அடையாளம், 24 தீர்த்தங்கரர்களுக்கும் வந்து சில விலங்குகளை வந்து அடையாளங்களாக வைத்திருப்பாங்க. அப்போ முதல் தீர்த்தங்கரான இந்த ரிஷபதேவரின் அடையாளம் என்னன்னு பாத்தீங்கன்னா எருது. அடுத்த கேள்வி, பார்சவநாதரின் அவருடைய அடையாளம் என்ன? இந்த பார்சவநாதரின் அடையாளம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து படம் எடுக்கும் பாம்பு. இது கொஞ்சம் நம்ம பார்த்து வச்சுக்கணும். என்ன ஒரு 4-5 தீர்த்தங்கரருடைய அந்த படம் என்ன, அவங்களுக்கான சிம்பிள்ஸ் என்னன்றதை தெரிஞ்சு வச்சுக்கணும். இது முக்கியமான கேள்வியாக வர வாய்ப்பு உண்டு. அடுத்து 12வது கேள்வி, சமண சமயத்தின் கடைசி தீர்த்தங்கரர் யார்? இந்த சமண சமயத்தை உருவாக்கியவர் அல்லது கடைசி தீர்த்தங்கரர் அல்லது 24வது தீர்த்தங்கரர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவர் மகாவீரர். அடுத்து 13வது கேள்வி, சமணர்கள் என்றால் என்ன? சமணர்கள் என்றால் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க வந்து துறவிகள், சமண துறவிகள். அடுத்து 14வது கேள்வி, சமணர் ஜெயித்த புலன்கள் மற்றும் கருமங்களால்
என்ன எனப்பட்டனர். இவங்க வந்து அந்த புலன்களை கட்டுப்படுத்தி வைத்ததுனால அவங்க என்னன்னு அழைக்கப்பட்டார்கள் இந்த சமணர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜெயினர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஜெயினர்கள் என்ற வார்த்தைக்கு பொருள் என்னன்னா புலன்களை கட்டுப்படுத்துதல் என்று பொருள். அடுத்து 15வது கேள்வி, சமணர் கடவுள் பற்றற்றதனால் அவர்களை என்ன என அழைத்தனர். சமணர்கள் வந்து கடவுளே கிடையாது அப்படின்ட்டு இது பண்ணனால அவங்க வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள் அப்படின்னு பார்த்தோன்னா கிந்தரர் அப்படின்னு அல்லது நிகண்டர் நிர்கிந்தர் அல்லது நிகண்டர் என்று அழைக்கப்பட்டனர். இது ஏன் இந்த பேர் உங்களுக்கு வந்துச்சுன்னா கடவுள் பற்று அற்றாதனால், கடவுளே இல்லை அப்படி கடவுள் மேல பற்று இல்லாதனால இவங்க வந்து நிகண்டனர் அப்படின்னு அழைக்கப்பட்டார்கள். அடுத்து 16வது கேள்வி, சமண சமயம் மற்ற பெயர்கள் எவை? கீழ்கண்டத்துல சமண சமயத்தோட வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது ஜைன மதம் சொல்லலாம், அருகத மதம். இந்த வார்த்தையும் அருகத மதம் தான் வந்து சமண மதத்தின் வேறு பெயர். அதுக்கப்புறம் நிருண்ட மதம், அப்புறம் சியாத் வாத மதம். இது வந்து புதுசா இருக்குது. சியாத் வாத மதம் அப்படின்ற மதம் வேறு பேர் என்னன்னு கேட்டாலும் சமண மதம். இது வந்து புதியதாக உள்ளது. அடுத்து 17வது கேள்வி, சமண சமய கடவுள் யார்? சமண சமய கடவுள் யாருன்னு பாத்தீங்கன்னா அருகன் அல்லது மகாவீரர். அருகன் அப்படின்றது வந்து தமிழ் பேர். அருகத சமயம் அப்படின்னு சொல்லுவாங்க எதை? சமண சமயத்தை. அடுத்து 18வது கேள்வி, சமண சமய கொள்கைகளை முதலில் பரப்பியவர் யார்? இந்த சமண சமய கொள்கைகளை முதல்ல பரப்பினவர் வந்து ரிஷபதேவர் தான். இவர் வந்து ஆதி தேவர் என்றும் அழைக்கப்படுகிறார். ஆதி தேவர் என்று அழைக்கப்படும் ரிஷபதேவர் தான் முதல்ல சமண சமய கொள்கைகளை பரப்பினவர். 24 தீர்த்தங்கரர் சேர்ந்து உருவாக்குனது தான் சமண மதம். அதுல கடைசி தீர்த்தங்கரர் தான் மகாவீரர். முதல் தீர்த்தங்கரர் ரிஷபதேவர் அல்லது ஆதிதேவர் என்று அழைக்கப்படுகிறார். அடுத்து 19வது கேள்வி, மகாவீரர் எந்த மாவட்டத்தில் உள்ள குந்த கிராமத்தில் பிறந்தார்? எந்த மாவட்டத்துல பிறந்தார் பாத்தீங்கன்னா வைஷாலி மாவட்டம். இந்த மாவட்டத்துலதான் வந்து மகாவீரர் பிறந்தாரு. அடுத்து 20வது கேள்வி, மகாவீரரின் இயற்பெயர் என்ன? மகாவீரருடைய இயற்பெயர் என்னதான் வர்தமான மகாவீரர். வர்தமான, இதுதான் அவருடைய இயற்பெயர். அடுத்து 21வது கேள்வி, மகாவீரரின் தந்தை பெயர் என்ன? இந்த மகாவீரருடைய தந்தை பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்தார்த்தர். சித்தார்த்தர் என்பதுதான் வந்து மகாவீரரின் தந்தை பெயர். 22வது கேள்வி, மகாவீரரின் தாய் யார்? மகாவீரருடைய தாய் பெயர் என்னன்னு பார்த்தா திரிசலா. இந்த திரிசலா என்பதான் வந்து மகாவீரரின் தாய் பெயர். யசோதா என்பது வந்து அவர்களுடைய மனைவியின் பெயர். அடுத்து 23வது கேள்வி, மகாவீரரின் மனைவியின் பெயர் என்ன? மனைவியின் பெயர் தான் வந்து யசோதா. அடுத்து 24, மகாவீரர் துறவரம் எடுத்த வயது என்ன? எந்த வயசுல துறவரம் மேற்கொண்டார்? 30 வயதுல துறவரம் மேற்கொண்டார். 25வது கேள்வி, மகாவீரர் எத்தனை ஆண்டுகள் கடும் தவம் செய்தார்? எத்தனை ஆண்டுகள் கடுமையான தவம் செய்தார் பார்த்தீங்கன்னா 12 ஆண்டுகள் கடுமையான தவம் செய்தார். அடுத்து 26வது கேள்வி, மகாவீரர் ஆன்ம ஞானம் பெற்ற வயது எது? எந்த ஆண்டுல ஆன்ம ஞானம் பெற்றார் அப்படின்னு பார்த்தா 42 வயசுல பெற்றார். 12 ஆண்டுகள் அவர் வந்து கடும் தவம் புரிந்து 42வது வயதுல ஆன்ம ஞானம் பெற்றார். அடுத்து 27வது கேள்வி, சமண மதம் மாதிரியே வந்து புத்த மதம் மாதிரியே வந்து இன்னொரு மதமும் இந்தியாவில் தோன்றியது. அதுதான் வந்து அஜீவிகா. இந்த அஜீவிகா பிரிவின் தலைவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா கோசலர். அடுத்து 28வது கேள்வி, பார்ஷவநாதர் எத்தனையாவது தீர்த்தங்கராக விளங்கினார்? எத்தனையாவது தீர்த்தங்கரர் சமண மதத்துல பார்த்தீங்கன்னா 23. 24வது தீர்த்தங்கரர் மகாவீரர். அடுத்து 30வது கேள்வி,
பார்ஷவநாதரின் தாயார் பெயர் என்ன? பார்ஷவநாதரோட தாயார் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாமா. இந்த வாமா என்பதுதான் வந்து பார்ஷவநாதரின் தாயார் பெயர். 23வது தீர்த்தங்கரான இந்த பார்ஷவநாதரின் மனைவியின் பெயர் என்ன? மனைவியின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரபாவதி என்பதுதான் வந்து பார்ஷவநாதர் அவர்களின் மனைவியின் பெயர். பார்ஷவநாதர் எத்தனையாவது வயதில் துறவரம் செய்தார்? எத்தனையாவது வயதில்னா இவரும் வந்து மகாவீரர் முறை 30 வயதுல தான் வந்து துறவரம் மேற்கொண்டார். அடுத்து 34வது கேள்வி. பார்ஷவநாதரின் போதனைகள் அடிப்படையில் தவிர்க்கப்பட வேண்டியவை அல்லாதது எது? எது வந்து தவிர்க்கப்பட வேண்டியது அல்லாதது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேத பாராயணம். இவங்கெல்லாம் வந்து வேத மதத்தை எதிர்த்து தான் வந்து இந்த இதை பண்றாங்க. அப்போ வேத மத பாராயணம் என்பதுதான் வந்து தவிர்க்கப்பட வேண்டியது அல்லாதது அப்படின்றாங்க. அடுத்து 36வது கேள்வி. மகாவீரருக்கு முன்னதாக வாழ்ந்தவர்கள் யார்? யாருன்னா பார்ஷவநாதர். அடுத்து 39வது கேள்வி. சமண சமய இலக்கியங்கள் அடங்கும் வகைகள் எது? கீழே அங்கங்கள், உப அங்கங்கள் மற்றும் பூர்வங்கள். இதுலதான் வந்து சமண சமய நூல்கள் அடங்கும். 40வது கேள்வி. சமண இலக்கியங்கள் எழுதப்பட்ட மொழி எது? எந்த மொழியில எழுதுறாங்க சமண சமய இலக்கியங்கள்? எதனா பிராகிருதம், அர்த்த மகதி இந்த இதுல வந்து எழுதியிருப்பாங்க. அர்த்த மகதி. அடுத்து 41வது கேள்வி. சமண இலக்கியங்கள் பொதுவாக என்ன என்று அழைப்பார்கள்? என்னன்னா ஆகம சித்தாந்தங்கள் அப்படின்ட்டு தான் வந்து இந்த சமண நூல்களை அழைப்பார்கள். அடுத்து மகாவீரரை பற்றிய கேள்விதான். மகாவீரரின் இயற்பெயர் எது? கரெக்டா சொன்னீங்கன்னா மகாவீரரின் இயற்பெயர் வர்தமான மகாவீரர். 2வது கேள்வி. மகாவீரர் பிறந்த இடம் எங்கு உள்ளது? எங்கன்னா பீகார் மாநிலம் வைசாலி மாவட்டம் குந்த கிராமம் என்ற இடத்துலதான் மகாவீரர் பிறந்தார். அடுத்து 3வது கேள்வி. மகாவீரரின் தந்தை பெயர் என்ன? மகாவீரரின் தந்தை பெயர் சித்தார்த்தர். அடுத்து 4வது கேள்வி. மகாவீரரின் மனைவியின் பெயர் என்ன? மனைவியின் பெயர் என்ன? மகாவீரருடைய மனைவியின் பெயர் யசோதா. மகாவீரருக்கு ஆன்ம ஞானம் கிடைத்த இடம் எது? எதுனா இவர் வந்து ரிஜுபாலிகா அப்படின்ற நதிக்கரையில இல்ல, ஜிரிம்பிகா என்ற கிராமத்துல தான் வந்து இவருக்கு ஞானம் கிடைத்தது. யாருக்கு? மகாவீரருக்கு. ரிஜுபாலிகா ஆற்றங்கரை. இவர் எந்த மரத்தடியில கிடைச்சதுன்னா இவருக்கு வந்து சால் மரத்தடியில் கிடைத்தது. அடுத்த 6வது கேள்வி. மகாவீரரின் ஞானம் பெற்ற வயது எது? எதுனா 42. 32 வயதுல துறவரம் மேற்கொண்டு 12 ஆண்டுகள் கழித்து 42 வயசுல ஞானம் பெற்றார். அடுத்த கேள்வி. மகாவீரர் துறவியாக இருந்த காலம் எது? எதுனா 12 ஆண்டுகள். 30 வயசுல இருந்து 42 வயசு வரைக்கும் துறவியாக இருக்கிறார். அடுத்த 8வது கேள்வி. மகாவீரரின் போதனைகள் எத்தனை விரதங்களை உள்ளடக்கியது? எத்தனை கொள்கைகளை உள்ளடக்கியது? அது வந்து எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 3. அவை வந்து திரிரத்தினங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அவை என்னது? நன்னம்பிக்கை, நல்ல அறிவு, இதெல்லாம் வந்து நன்னடத்தை, இதெல்லாம் வந்து 3 விரதங்கள் என்று அழைக்கப்படுகிறது. 3 போதனைகள் அல்லது 3 விரதங்கள். என்னன்னா நன்னம்பிக்கை, நல்லறிவு, நன்னடத்தை. அடுத்து 9வது கேள்வி. மகாவீரர் பரிநிர்வாணம் அடைந்த வயது எது? எந்த வயதுனா பீகார்ல இருக்கிற பாவா நகர் அல்லது பாவாபுரி என்ற இடத்துல தான் வந்து என்னது பரிநிர்வாணம் அடைகிறார். பாவாபுரி. முக்கியமான கேள்வி. மகாவீரரின் தாய் திரிசலா எந்த அரசரின் மகள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான கேள்வி, எங்கேயும் இல்லாத கேள்வி. இந்த மகாவீரரின் தாய் திரிசலா எந்த நாட்டின் அரசன் பார்த்தீங்கன்னா செக்கட்டா என்ற நாட்டின் அரசரின் மகள் தான் இவர். வைசாலி நாட்டு லிச்சாவி அரசன். இவர் யாருன்னா லிச்சாவி அரசன். அடுத்து 17வது கேள்வி. மகாவீரர் துறவு மேற்கொண்ட வயது எது? எந்த வயதுல துறவு மேற்கொண்டார்? 30 வயதுல துறவு மேற்கொண்டு 42 வயதுல ஞானம் பெற்றார். அடுத்து 18வது கேள்வி. மகாவீரர் 6 ஆண்டுகள் யாருடன் துறவுதலை கடைபிடித்தார்? யாருன்னா இவர் அஜீவிகா மதத்தை தோற்றுவித்த இந்த கோசலர் அவரோட தான் வந்து துறவு மேற்கொண்டார். 6 ஆண்டுகள் அவர் கூட இருந்திருக்காரு. அஜீவிகா என்ற சமண பிரிவின் தலைவர் யாருன்னா கோசலர். 20வது கேள்வி.
ஜீனர் என்றால் என்ன பொருள்? ஜீனர் என்றால் பொருள் வந்து வெற்றியாளர், வென்றவர். அவர் வந்து ஞானம் பெற்ற பிறகு, புலன்களை வென்ற பிறகு, தன்னை வென்ற பிறகு அவர் வந்து ஜீனர் என்று அழைக்கப்பட்டார். மெய்ஞானம் பெற்ற பின்பு வர்த்தமானர், அதாவது வர்த்தமானர் அவருடைய இயற்பெயர். அவர் வந்து ஜீனர் என்று அழைக்கப்பட்டார். மகாவீரர். மகாவீரரின் மகளின் பெயர் என்ன? அவருடைய மகளின் பெயர், தாய் பெயர், தந்தை பெயர், மனைவி பெயர், இப்பொழுது மகள் பெயர். அனுஜா பிரியதர்ஷினி என்பதுதான் வந்து மகாவீரருடைய மகளின் பெயர். அடுத்து 22வது கேள்வி, மகாவீரரின் 3 ரத்தினங்களில் ஒன்று அல்லாதது எது? எதுனா நம்பிக்கையை மறுத்தல், மற்ற நன்னம்பிக்கை, நல்லறிவு, நல்லடத்தை. இது 3ம் வந்து திரி ரத்தினங்கள் என்று அழைக்கப்படுகிறது, அல்லது மும்மணிகள் என்று அழைக்கப்படுகின்றன. அடுத்து 23, மகாவீரர் போதித்த 5 விரதங்களில் ஒன்று அல்லாதது எது? எதுனா யுத்தம் செய்த. அதை வந்து அந்த மாதிரி அவரு சொல்லவே இல்லை. அடுத்து 24வது கேள்வி, மகாவீரரின் கருத்துப்படி கடவுள் பற்றி எந்த நம்பிக்கை? கடவுள் வந்து என்ன சொல்றாரு? கடவுள் இல்லவே இல்லை என்றுதான் அந்த ஜைன மதம், சமண மதம் கூறுகிறது. அடுத்து 25வது கேள்வி, மனிதனிடம் மறைந்து உள்ள உயர்ந்த குணங்களை என்ன என்று மகாவீரர் கூறினார்? என்னன்னு பாத்தீங்கன்னா, கடவுளின் தன்மை. மனுஷனுக்குள்ள இருக்கிற ஒரு உயர்ந்த குணம் தான் வந்து கடவுளுடைய தன்மை என்று கூறுகிறார். 26வது கேள்வி, பார்ஷவநாதர் சம்மேத மலையில் பரிநிர்வாணம் அடைந்த போது அவருடைய வயது என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. 100 வயசுல அவர் வந்து பார்ஷவநாதர். அடுத்து 30வது கேள்வி, பார்ஷவநாதர் தலைமையிடமாக கொண்ட இடம் எது? இந்த தலைமையிடம் ஆரிய தத்தம். ஆரிய தத்தம். 31வது கேள்வி, மகாவீரர் காட்டில் தவம் புரிந்த ஆண்டு எவ்வளவு? எத்தனை ஆண்டுகள் தவம் புரிந்தார்? கிட்டத்தட்ட 30 வயசுல இருந்து 42 வயது வரைக்கும் சுமார் 12 ஆண்டுகள் தவம் புரிந்தார். 32, மகாவீரரின் போதனைகள் எதன் மூலமாக அறியப்படுகின்றன? எதனா சமண சூத்திரங்கள் மூலமாக அறியப்படுகின்றன. 33வது கேள்வி, மகாவீரர் தனது கடைசி காலத்தில் போதித்த இடம் எது? எதுன்னு பாத்தீங்கன்னா பாவபுரி. அந்த இடத்துலதான் இறந்துடுறார். 17வது கேள்வி, மகாவீரரின் சமண தத்துவத்தின் அடிப்படை கோட்பாடாக உள்ளது எது? திரிரத்தினங்கள் என்று அழைக்கப்படும் மும்மணிகள். 18வது கேள்வி, மகாவீரரின் போதனையின்படி ஆன்மா பற்றி உண்மை எது? ஆன்மா வந்து என்னைக்கும் அழியாதது. 19, மறுபிறவி ஏற்பட காரணம் என சமணர்கள் கூறுவது என்ன அப்படின்னா, பாவம் செய்வதனால் தான் மறுபிறவி ஏற்படுகிறது. அடுத்து 20வது கேள்வி, தீர்த்தங்கரர் என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன? என்னன்னு பாத்தீங்கன்னா, பிறப்பு மற்றும் இறப்பு என்ற வட்டத்துல இருந்து விடுபட்டவர் தான் வந்து தீர்த்தங்கரர் என்று அழைக்கப்பட்டார்கள். மகாவீரரின் போதனையில் இவ்வுலகம் யாரும் படைக்கவில்லை என்பதன் பொருள் என்ன என்பதன் பார்க்கும்போது, கடவுள் இல்லை என்பதுதான் வந்து இதனுடைய பொருளாக உள்ளது.